ஹலோ எவ்ரிவன். நாங்கள் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரீம் லெவலில் வந்து நிறையா ஃபேக், அதாவது ஸ்கேம் நிறைய நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கேம் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. பட் அது வந்து இப்போ தான் வந்து பார்த்தா ஓரளவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தா இப்போ அதாவது ரீசெண்டாக வந்து எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து தனக்கு ஒரு 6 லட்ச ரூபா கிட்ட வந்து ட்ரீம் லெவல் லாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதோடைய என்ன சொல்கிறதுனா ஸ்ட்ரக்சர் வந்து சொல்கிறாரு, எந்த மாதிரி வந்து அவங்க வின் பண்ணுறாங்க அண்ட் எந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா கிளியர் கட்டாக எடுத்து அது உண்மையாக இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்னன்னா, ட்ரீம் லெவன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைனில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்லைனில் வந்து ஒரு அது ஆன்லைனில் வந்து ஆக்சுவலாக சூதாடுற மாதிரி தான் ஆக்சுவலாக ட்ரீம் லெவனுமே ஒன்று தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு பிளேயர் உங்களோட டீமை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் காசு கட்டி நீங்கள் விளாட்ற மாதிரி வரும். இதில் வந்து மோஸ்ட் டைம் அதாவது நீங்கள் ட்ரீம் லெவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குன்னு தனியாக வந்து உள்ளே பெருசாக எந்த ஆட்ஸுமே வராது. நம்ம வந்து உள்ளே பார்த்தோம்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆட்ஸ் தான் வருமே தவிர அவ்வளோ பெருசாக எந்த ஆடுமே இருக்காது. டேரெக்டாக உள்ளே போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுடைய டீமை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் காசு கட்டி விளாட்ற மாதிரி இருக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படின்னா சவுத் இந்தியா சைடு, அதாவது இப்போ இந்தியாவில் மட்டும் தான் இந்த கேம் ஆக்சுவலாக வந்து விளாட முடியும். விளாட்றாங்க மோஸ்ட்லி. அண்ட் எதனாலனா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் சவுத் இந்தியா சைடில் தான் வந்து பார்த்தா கேமோட யூசஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. நார்த் இந்தியா கம்பேர் பண்ணுறத விட சவுத் இந்தியாவில் தான் வந்து அதிகமான யூசஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பார்த்தா வின் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சவுத் இந்தியாவில் அதிகமான நபர் விளாட்றாங்க அப்படின்னா அது எப்படி சொல்ல இந்த இடம் தான் அதிகமாக நிறைய பேர் விளாட்றாங்க அப்படின்னா ஸோ ஸ்கேம் பண்ணுறதுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இவர் சொன்னது என்னன்னா 6 lakhs அந்த கேமோடைய யூசர்ஸ், அதாவது கேம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கம்பெனியோட வேலை பார்க்குறவங்கள வச்சே வந்து அவங்கள வச்சு விளாண்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து எல்லா கேம்லையும் வந்து வின் பண்ண வைக்கிற மாதிரியும் என்ன சொல்ல ஆக்சுவலாக அது ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய கம்பெனி அப்படின்றப்போ அவங்களால வந்து எந்த பிளேயர் நல்லா விளாட்றாங்க அப்படின்னு சூஸ் பண்ணி அதை வந்து டீம் வந்து அப்டேட் பண்ண முடியும். நம்மளால வந்து பார்த்தா அப்டேட் பண்ண முடியாது, நார்மல் யூஸால் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறப்போ அதாவது எல்லா கேம்லையும் ஒரே ஒரு ஆள் விளாட மாட்டாங்க. அவங்க வந்து இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும்னா சின்ன சின்ன லீக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சின்ன லீக்ஸ்லாம் வந்து ஒரு 10,000 பேர் ஆடுறாங்க அப்படின்னா அந்த லீக்ல வந்து 10,000 பேர் ஆடுறாங்க. 10,000 பேருமே வந்து ஒரு 5 ரூபா இல்லைன்னா ஒரு 10 ரூபா கட்டி ஆடுறாங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோனா ஒரு 10 ரூபா கட்டினாங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா இல்லைனா 1 கோடி ரூபா கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு லீக்கு ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்தா 1 கோடி ரூபா அப்படின்றப்போ ஒரு 20,000 மேட்ச் 25,000 மேட்ச் 50,000 மேட்ச் அப்படின்னு தான் வந்து பார்த்தா மோஸ்ட்லி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டெய்லி நிறைய நடக்கும். ஃபுட்பால், கபடி, கிரிக்கெட் ஒரு கேமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும். ஸோ அந்த கம்பெனிலேருந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேம்லேயும் ஒரு யூசர் நேம் போட்டு அவங்க லாகின் பண்ணி உள்ளே போகிறப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக லாகின் டீட்டெயில்ஸே தேவையில்லை. அவங்க காசு கட்டியிருப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கம்பெனிக்காரங்களே வந்து எல்லா வின்னர்ஸையுமே அவங்களே வந்து எடுத்துடுறாங்க. டாப்பில் வர அதாவது காசு கட்டுறது எல்லாம் வந்து யாருன்னா கீழே இருக்கவங்களாம் காசு கட்டுவாங்க. ரேங்க் வைஸ் கீழே இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் காசு கட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக கட்ட காசாக கொண்டு போய் அந்த கம்பெனிக்காரர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த கேம் வந்து டிசைன் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு கேஸ் தான் வந்து பார்த்தா இப்போதைக்கு அவங்க போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து காட்டினவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கையில் இந்த ஷீட்ஸ்லாம் வந்து எடுத்து ஆக்சுவலாக ஒரு சிலராக வந்து காட்டியிருக்காரு. அப்போ அதுலேயே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கு என்னன்னா ஒரு சில யூசர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூஸ் வந்து எல்லா கான்டெஸ்ட்லையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லா கான்டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி எல்லா கான்டெஸ்ட் அவங்க வந்து வின்னும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வின் பண்ணுறப்போ வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாக நம்ம கேம் எடுத்துட்டா ஈவன் வந்து நம்ம எல்லாரும் விளாட்ற கேமில் ஒரு 50% ஆஃப் வின்னர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. மீதி 50% அவங்க எடுத்தாலுமே அதுலேயே வந்து அவங்க கம்பெனி டோட்டலாக வந்து ஒரு 33,000 கோடி கிட்ட வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம் வந்து என்ன சொல்லல நம்ம ஃபுல்லாக லாஸ் மட்டும் தான் தருமே தவிர நம்ம ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுறாங்க. நம்மளை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. இப்போ வந்து நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, கேம் வந்து எப்படின்னா ஒரு ஃபேராக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராமிஸ் வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தா இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீம் லெவன் அதே தான் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனியோட யூசஸ் வச்சே வந்து அவங்க வந்து எல்லா கேமையும் வின் பண்ணி மற்றவங்க காசெல்லாம் வந்து பார்த்தா ஸ்கேம் பண்ணி அவங்களே எல்லா காசையும் எடுத்துக்கிறாங்க. இதே தான் வந்து பார்த்தா எல்லா கேம்லையுமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ட்ரீம் லெவன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து மற்ற ஆப்பில் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மை சர்க்கிள் அதுக்கப்புறம் ரம்மி சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே அப்படி தான். ஆப்போசிட்டில் விளாட்றவன் எவனே உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவங்க ஆப்போசிட்டில் யாராக வேணா இருக்கலாம். ஈவன் அவங்க எப்படி சொல்கிறது அந்த கம்பெனி யூஸ் பண்ண ஒரு பாட்டாக கூட இருக்கலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் வின் பண்ணுறாங்க. ஒரு சில கேம்ஸ் வந்து நம்ம வின் பண்ணுறோமே ஆனால் பாதி கேம் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பாதி கேம் நீங்கள் வின் பண்ணி அது வந்து ஒரு உண்மை தான், ஸோ இது வந்து உண்மையான கேம் அப்படின்னு உங்களை காட்டுறதுக்காக உங்களுடைய மைண்ட் செட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தா கிரியேட் பண்ணாமல் ஒரு அதாவது 10 சான்ஸ் இருக்குன்னா அதில் 10ல் வந்து ஒரு 4 இல்லை 3 வந்து உங்கள் சைடு தள்ளி விடுவாங்க. நீங்கள் வின் பண்ணுற மாதிரியும் மீதி எல்லா சைடு அவங்க வின் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலாக கேம் வந்து டிசைனே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த 3 சைடு வின் பண்ணிங்கன்னா ஓகே இன்னும் 3 வின் பண்ணிடலாம் அப்படின்ற மனசு தேர்த்தி நம்ம விளாடுறதுனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேம்ஸும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மை லெவன் சர்க்கிள் அப்படி தான் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து மை லெவன் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் காசு கட்டி விளாடுற எல்லா ஒரு சூதாட்டம் அந்த மாதிரி வர கேம்லிங் கேம்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக டிசைனே பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சமாக என்ன சொல்லுவோம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஏமாற்றிட்டு ஆக்சுவலாக ஸ்கேம்னே தெரியாத அளவுக்கு தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ ட்ரீம் லெவன் ஸ்கேம் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துருக்கனால வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
அண்ட் வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும்.